இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட நாளை மறுநாள் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேட்புமனுவில் குறிப்பிட வேண்டிய விவரங்கள் தொடர்பாக வழக்கறிஞர்களோடு விஜய் ஆலோசனை செய்வதாகவும் தெரிகிறது. சென்னை பெரம்பூரில் தாவேகா தரப்பிலிருந்து தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று பெரம்பூரில் விஜய் பரப்புரையை தொடங்குவார் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் காவல்துறை அந்த அனுமதியை மறுத்திருக்கிறது. இடம் மிக குறுகலான இடம் என்பதால் 3000 பேர் அந்த இடத்தில் கூட இயலாது என்கின்ற காரணத்தை சொல்லி காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. இந்நிலையில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நாளை மறுநாள் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார், பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் என்கின்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட இருப்பதாகவும் அதற்கான தொகுதி அலுவலகம் மற்றும் ஏற்கனவே நிர்வாகிகள் பரப்புரையும் தொடங்கியிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை, வேட்பாளர் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை கட்சியினுடைய தலைவர் விஜய் சென்னையில் வெளியிட இருக்கிறார். இதையொட்டி வரக்கூடிய 30ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பெரம்பூர் தொகுதியினுடைய தேர்தல் அலுவலரிடம் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அன்றைய தினம் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு மதியம் 2 மணி அளவில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து விஜய் தன்னுடைய பரப்புரையை தொடங்குகிறார். அதற்கு பின்னதாக தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொள்வதற்காக திட்டமிடலுடன் வியூகம் வகுத்திருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. எனவே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து விதமான பணிகளையும் கட்சியினுடைய தலைவர் விஜய் மேற்கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கார். குறிப்பாக ஒரு வேட்பாளர் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார், பேன் கார்டு விவரங்கள், அதே போன்று அவர்களுடைய சொத்து விவரங்கள் போன்றவற்றையும் தெரிவிக்க வேண்டும். எனவே வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இந்த விவரங்கள்லாம் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து வழக்கறிஞர்களுடன் கட்சியினுடைய தலைவர் விஜய் ஏற்கனவே ஆலோசனை நடத்தி இறுதி செய்து இருப்பதாகவும், வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அபிடவிட் போன்ற ஆவணங்கள் அனைத்தும் தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை உள்ளிட்டவைகள் குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி அதற்கான அனைத்து விதமான முன் தயாரிப்புகளும் செய்திருப்பதாகவும், எனவே வரும் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பெரம்பூர் தொகுதியில் முடித்து அன்றைய தினமே பரப்புரை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கார். அன்றைய தினமே 234 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவுறுத்தலையும் மற்ற வேட்பாளர்களுக்கு கொடுத்திருப்பதாக கட்சி தலைமையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. பூங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.